அண்மை செய்தி. ஐபிஎஸ் அதிகாரிகள் 13 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சிபிசிஐடி ஐஜியாக இருந்த தேன்மொழி தமிழ்நாடு காவல்துறை அகாடமி ஐஜியாக மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், யார் யாரை எங்கெல்லாம் மாத்திருக்காங்க, கூடுதல் விவரங்கள் என்ன? ராதா, 13 ஐபிஎஸ் அதிகாரிகளை தமிழக அரசு பணியிட மாறுதல் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய முக்கிய வழக்காக விசாரணை மேற்கொண்ட கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மற்றும் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரணை மேற்கொண்ட தேன்மொழி மாற்றப்பட்டு போலீஸ் அகாடமி ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக ராணிப்பேட்டை எஸ்பியாக இருந்த யாதவ் கிரிஷ் அசோக் பதவி உயர்வு பெற்று திருப்பூர் மாவட்ட தெற்கு எஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு துணையாளராக இருந்த ரோஹித் நாதன் கோயம்புத்தூர் போக்குவரத்து துணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஸ்டாலின் அடிஷனல் கமிஷனராக இருந்தவர், குறிப்பாக போலீஸ் ஸ்டாலின் ஐபிஎஸ் அதிகாரி தற்போது பணியிடம் மாறுதல் செய்யப்பட்டு அதை கோயம்புத்தூர் சிட்டியில டெப்டி லா அண்ட் ஆர்டருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல விவானந்தன் சுக்லா ஐபிஎஸ் அதிகாரிகள் பணி உயர்வு பெற்று திருச்சியில பணியிடம் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வி அன்பு அவர் பணியிடம் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வனிதா டெப்டி கமிஷனராக போலீஸ் சவுத் திருப்பூர்ல இருந்தார். தற்போது அவருக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி 13 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பணியிடம் மாறுதல் செய்யப்பட்டு முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தேன்மொழி சிபிசிஐடி முக்கிய வழக்கை விசாரணை மேற்கொண்டு வந்தவர். அவர் தற்போது போலீஸ் அகாடமியில் பயிற்சி அகாடமிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரிகள் 13 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. கோடநாடு மற்றும் ராமஜெயம் வழக்கை விசாரித்து வந்த தேன்மொழியும் மாற்றப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். கோவை மாவட்ட வடக்கு துணை ஆணையராக இருந்த ரோஹித் நாதன் கோவை போக்குவரத்து ஐபிஎஸ் அதிகாரிகள் 13 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோடநாடு மற்றும் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரித்து வந்த தேன்மொழியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சிபிசிஐடி ஐஜியாக இருந்த தேன்மொழி தமிழ்நாடு காவல்துறை அகாடமி ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை ஏஎஸ்பியாக இருந்த யாதவ் கிரிஷ் அசோக் திருப்பூர் தெற்கு துணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாவட்ட வடக்கு துணை ஆணையராக இருந்த ரோஹித் நாதன் கோவை போக்குவரத்து துணை ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். கோடநாடு மற்றும் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரித்து வந்த தேன்மொழியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.